ஹாய் வீப்ஸ். இந்த அட்டாக் அண்ட் டைட்டனுங்கிற அனிமி வெறும் டைட்டன்ஸ் மனுஷங்களை சாப்பிட்றத பற்றின கதை மட்டும் இல்லை. இதில் ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர் டெவலப்மெண்ட், வேர்ல்டு பில்டிங்னு சொல்லிட்டு கதையை அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. எப்போ ஸ்டோரி கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக மாறுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டைமில் நம்ம ஆத்தர் சும்மா செம்மையான ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாரு. ஸோ இந்த வீடியோவில் அது மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டன் வந்த பெஸ்ட்டு ட்விஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கிறது யூப் டிவி. அப்புறம் சேனல் பேஜில் பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எரனோட டைட்டன் பவர்ஸ். எரனோட அம்மா செத்ததுக்கு அப்புறமா அவனோட லைஃபே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. ஏன்னா இந்த டைட்டன்ஸை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் எரன் ஸ்கவுட்ஸில் சேருவான். ஸ்கவுட்ஸில் சேர்ந்து இந்த டைட்டன்ஸை சாவடிக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவான். இதே மாதிரி எரன் 4 வருஷமாக ஸ்கவுட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஷினிகாஷினால் மறுபடியும் ஒரு டைட்டன் அவுட் பிரேக் வரும். அதுலேயுமே இரன் அவ்வளோ சூப்பராக சண்டை போட்டுட்டு இருந்தா ஒரு டைட்டன் நம்ம இரனை சாப்பிட்றோம். இரன் ஆர்மினுக்காக அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். பட் இங்கே இரன் செத்துட்டான். அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்மளுக்கு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கெல்லாம் இந்த சீனை பார்த்துட்டு அப்படியே மண்டை பிச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் மெயின் ஹீரோடா, அவனை போய் இப்பயே சாப்பிடுச்சிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காட்டுவாங்க பாருங்க, மற்ற டைட்டன்ஸ் எல்லாம் மனுஷங்களை சாப்பிட்றப்ப ஒரே ஒரு டைட்டன் மட்டும் மற்ற டைட்டன்ஸை சாப்பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டைட்டனே இறனு தான். அது மட்டும் இல்லாமல் இறனாலையும் இப்போ டைட்டனாக மாற முடியும். அவங்ககிட்ட டைட்டனோட பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பீக் மூமெண்ட் அதெல்லாம். அப்புறம் இதுக்கு மேலே இருக்க ட்விஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 3 முடிக்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற ட்விஸ்ட் எல்லாம் ஸ்பாயிலர் இல்லாமல் பார்த்தா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆனி தான், இந்த ஃபீமேல் டைட்டன். இது ஆக்சுவலாக ரொம்பவே ஸ்லோவாக இழுத்தடிச்சு காமிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே அவளுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க, மேபி இந்த ஸ்கவுட் ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் டைட்டனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கான மெயின் ரீசனே அந்த ஃபீமேல் டைட்டன் ஸ்டார்டிங்கில் நடந்துக்கிட்டது தான். அதுலேயும் மெயினாக ஆர்மினை அவனை எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு போனது தான். ஸோ இது எல்லாமே நம்மளோட சஸ்பீஷனை இன்னுமே ஸ்ட்ராங் ஆச்சு. பார்த்தா லாஸ்ட்டில் ஆனி தான் அந்த ஃபீமேல் டைட்டன் ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. இந்த ட்விஸ்ட்டு ஓரளவுக்கு மைன்யூட்டாக ப்ரெடிக்டபுளாக இருந்திருக்கும். பட் இதில் மெயினாக என்னன்னா, ஆனி டக்குன்னு வால்ஸ்குள்ளேயே ஒரு டைட்டனாக மாறுவா. இதை பார்த்துட்டு இரனும் கடுப்பாயிட்டு அட்டாக் டைட்டனாக மாறி 2 பேரும் வால்ஸ்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மாஞ்சிப்பாங்க. அப்போ அந்த வால்ஸ்குள்ளே அந்த மக்களோட நிலைமையை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். வால்ஸ்க்கு வெளியே தான் டைட்டன் உசுறு எடுக்குதுன்னா இப்போ வால்குள்ளேயுமே டைட்டன் வந்திருக்கும். இந்த ட்விஸ்ட்டாவது ஓரளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். பட் நான் அடுத்து சொல்ல போகிற ட்விஸ்ட்டு அதுதான் ஏஓடியோட பெஸ்ட்டு ட்விஸ்ட்டு. என்ன கேட்டால் அனிமியில் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்விஸ்ட்னா அதுதான். ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் இதை மட்டும் நீங்கள் அனிமியில் பார்த்தா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது என்னடா இவ்வளோ ஹைப் ஏற்றுறீன்னு கேட்குறீங்களா? இதுக்கு நான் வேணால் ஹைப் ஏற்றலாம், பட் அனிமியில் ஹைப் ஏற்றிருக்க மாட்டாங்க. அதுதான் ரெய்னர் ஆக்சுவலாக ஆர்மர் டைட்டன், அப்புறம் பெர்டால்ட் தான் கொலோசல் டைட்டன். இந்த ட்விஸ்ட் ரிவ்யூவில் அப்படியே சும்மா அவ்வளோ கேஷுவலாக இருக்கும். நான் தான்ப்பா ஆர்மர் டைட்டனு, அவன் தான் கொலோசல் டைட்டன்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக எந்த ஃபைட்டு எந்த ஒரு பீஜமுமே இருக்காது. இப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். என்ன கேட்டால் நான் ஏஓடி பார்த்ததில் பெஸ்ட் மூமெண்ட்னா அது இந்த ட்விஸ்ட்டை ஸ்பாயில் இல்லாமல் பார்த்தது தான். இதுக்கு அடுத்த அனிமியில் நம்மளை இன்னும் நல்லாவே போட்டு குழப்பி விட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆனி ஒரு டைட்டன், இப்போது பெர்டால்ட் அப்புறம் ரெய்னர் இவங்களுமே ஒரு டைட்டன்னா இன்னும் எத்தனை டைட்டன் தான்டா ஸ்கவுட்ஸ்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? பெருசாக நீங்கள் தான் டைட்டன் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற போகிறதா சொல்கிறீங்க. பட் உங்கள் ஸ்கவுட்ஸ்குள்ளே இத்தனை பேர் டைட்டன்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே குழப்பியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது வால்ஸ்குள்ளே டைட்டன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி சீசன் 1ஓட எண்டிங்காக நடக்கும். பட் அந்த இடத்துல நடந்த ஒன் ஆஃப் த பீக் மூமெண்ட்ஸ். இந்த ஒரு சீனுக்கு முன்னாடி எரன் அப்புறம் ஆனி இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த சூப்பரான ஒரு ஃபைட்டை பார்த்துருப்போம். வால்ஸ்க்கு வெளியே இருக்க டைட்டன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக ஸ்கவுட்ஸ் இருக்காங்க. பட் இங்கே பார்த்தா ஸ்கவுட்ஸ்குள்ளே டைட்டன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வால்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து யார் மக்களை காப்பாற்ற போறா அப்படின்னு நம்ம இந்த ஆனியோட ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தா, இந்த வாலுக்குள்ளே மட்டும் இல்லை, வாலே ஒரு டைட்டனாக தான் செஞ்சுருக்குங்கிற மாதிரி காமிப்பாங்க. என்னடா நடக்குது? வாலுக்கு வெளியே பார்த்தா அங்கேயும் டைட்டன் இருக்கு, வால்ஸ்குள்ள ஸ்கவுட்ஸில் டைட்டன் இருக்காங்க. இப்போ பார்த்தா வால்ல இருந்து ஒரு பீஸ் உடஞ்சிட்டு வருது, அங்கேயுமே ஒரு டைட்டன் இருக்கு. இந்த மொமெண்ட் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா, மற்ற சில மொமெண்ட்ஸ்லேயாவது டக்குன்னு அதோட அர்த்தம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். பட் இதுக்குள்ளே ஏன் டைட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல எபிசோட்ஸ் கழிச்சு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் அப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ கூட ஃபஸ்ட் டைம் ஏஓடி பார்த்தா இந்த மொமெண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்ஸ்குள்ளே ஏன் டைட்டன் இருக்குங்கிற எக்ஸ்ப்ளனேஷனே ரொம்ப லேட்டாக தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எதுக்குடா இந்த வால்குள்ளே டைட்டன் இருக்குன்னு நம்மளாம் மண்டையை போட்டு அப்படி வச்சுப்போம். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே இந்த மொமெண்ட்டுக்கு ஹைப் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம கிரிஷாவோட பேஸ்மெண்ட். ஃபஸ்ட் எபிசோட்லேயே கிரிஷா இறனை பார்த்து நான் ரிட்டன் வரப்போ கண்டிப்பாக இந்த பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். போனவன் அவ்வளோதான்,
அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துடும். பட் எரனுக்கு வந்து ஒருவேளை அந்த பேஸ்மெண்ட்டில் ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்மெண்ட்டோட சாவி கூட எரன்கிட்ட இருக்குது. இதுக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணி லிட்டரலாக பல பேர் அவங்களோட உசிரை தியாகம் பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு எரன் போய்ட்டு அந்த சாவியை போட்டு பார்ப்பான். பார்த்தா சாவி ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் லிவை வந்து அந்த டோரை ஒரே வாதை தான் உதப்பான். டோர் டப்புன்னு உடஞ்சு போயிடும். உள்ளே ஒரு வேளை ஏதாவது ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்களா, ஒருவேளை தங்கம் இருக்குமா, இல்லை அந்த டைட்டன்ஸை பற்றி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு இல்லை அதுக்கான க்யூரு மெடிசன் ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சா உள்ள ஒரு இருட்டு ரூமு, ஜஸ்ட் ஒரு டாக்டரோட ஆஃபீஸ். இதுக்காட வெளியே அங்கே அத்தனை பேர் அவங்க உயிரை கொடுத்தாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாருமே தேடி பார்ப்பாங்க. மிகாசா ஒரு கப்பை கீழே தள்ளி விட்டுட்டு அது எடுக்க போகிறப்ப அங்கே ஒரு கீ ஹோல் இருக்கும். அந்த கீ ஹோல்குள்ளே எரன் சாவியை விட்டு பார்த்தா ஒரு ட்ரா ஓப்பன் ஆகும். அந்த ட்ராக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அதுவும் எம்டியாக தாங்க இருக்கும். அப்புறம் லிவை கொஞ்சம் யோசித்து செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அதுக்குள்ளே டபுள் பாட்டம் இருக்கும். ஸோ பேசிக்கலாக ஒரு ட்ராக்குள்ளே 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி அதுக்குள்ளே நிறையா புக்ஸ் இருக்கும். அதை தேடி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் கிரீஷாவோட ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் இருக்கும். எல்லாருமே அதை போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அது திருப்பி பார்த்தா இது போர்ட்ரேட் இல்லை, ஒரு ஸ்பெஷல் பேப்பரில் பதிக்கப்பட்ட ஒரு ஒளிப்பதிவு, அதாவது ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வால்ஸ்க்கு வெளியே தான் கிடைக்கும். நானும் வால்ஸ்க்கு வெளியே தான் வரேன். வால்ஸ்க்கு வெளியே இன்னும் மனுஷங்க அழியலன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லுவான் பாருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல தான் அனிமையாக கம்ப்ளீட்டாக மாறுது. இது வரைக்கும் இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் மனுஷங்களுக்கும் டைட்டனுக்கும் நடந்த வார்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அது இல்லை. இது ஆக்சுவலி வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல இந்த அனிமையோட ஜான்ரா ஒரு சர்வைவல் ஜான்ரால இருந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஜான்ராக்கு மாறுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு டைட்டன்ஸ் மட்டும் எதிரி இல்லை, வால்ஸ்க்கு வெளியே நம்மளை அழிக்கிற நினைக்கிற மக்களுமே எதிரின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஒரு நல்ல மூமெண்ட்னா அட்டாக் டைட்டனோட ஒரிஜினல் பவர். அட்டாக் டைட்டனை ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மல் டைட்டனாக தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆர்மர் டைட்டனுக்கு சும்மா ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மர் இருக்கும். கொலோசல் டைட்டனை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபீமேல் டைட்டன் அதுக்கிட்ட டைட்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. அப்படியே கொஞ்சம் திரும்பி நம்ம அட்டாக் டைட்டனை பார்த்தா அதுக்கிட்ட ஒரு பவரும் வந்திருக்காது. இருக்கிற அந்த ஹார்டனிங் பவருமே ஒரு ஊசியை போட்டு தான் வந்திருக்கும். என்ன டைட்டனையே ஒரு ஹீரோவோட டைட்டனாக இருக்கிற அட்லீஸ்ட் உனக்கு ஏதாவது பவர் இருக்கணுமே அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்போம். பார்த்தா எந்த ஒரு டைட்டனுக்குமே இல்லாத ஒரு பவர் இருக்கும். அதுதான் ஃப்யூச்சரை பார்க்குற எபிலிட்டி. மற்ற எல்லா டைட்டன்கிட்டையுமே பாஸ்ட் மெமரிஸை பார்க்குற எபிலிட்டி இருக்கும். அதை வச்சு தான் இவங்க எல்லாருமே டைட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த டைட்டன்கிட்ட ஃப்யூச்சர் மெமரிஸுமே இருக்கும். அதை வச்சு இரன் பல வேலையை பார்த்துருப்பான். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ட்விஸ்ட் மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண உங்களோட வியூ டிவி சைனிங் ஆஃப்.